கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வானமும் பூமியும் அவருடையது. அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்களாக நாம் ஒன்றாயிருக்கும் பொழுது, ஆமென், இந்த பூ உலகிலே எதுவும் நம்மை சேதப்படுத்தி விட முடியாது. பாவம் நம்மை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். இந்த உலகத்தின் ஆசைகள் நம்மை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். நாம் தேவனுடைய வசனத்திலே வேரூன்றி கட்டப்பட்டவர்களாய், நாட்டப்பட்டவர்களாய் நிற்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தந்திருக்கிறார், கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பூமியில் உள்ள கூடாரங்கள் எல்லாம் அழிந்து போகின்றவைகள். நீங்களும் நானும் ஒரு அழியாத நித்திய வீட்டிற்காக பிரயாசப்படுகிறோம். அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அப்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு மிக முக்கியமான காரியத்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்காக நாம் உண்மையாக வாழ்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக உண்மையாக சேவை செய்கிற மனிதர்களாக இந்த பூமியிலே வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு வேலைகளை செய்து நம்முடைய பிழைப்பை நடத்தவும், நம்முடைய காரியங்களை முன்னெடுத்து செல்லவும், நம்முடைய குடும்பத்தை நடத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே தான் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் விலக்கிவிட்ட பின்பு, நீ போய் பூமியை பண்படுத்தி நீ அதை என்ன செய்து கொள், பயன்படுத்தி கொள் என்று சொல்லி நிலத்தின் வேர்வை சிந்தும்படியாக என்று சொல்லி அனுப்பிவிட்டதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வேலை உருவாகிவிட்டது. எப்பொழுது வேலை உருவாகிறது? மனிதன் பாவம் செய்யும் பொழுது வேலை உருவாகிவிட்டது. தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் தள்ளப்படுகின்றான். அதன் பின்பாக அவனே சுயமாக உழைத்து அவனுடைய சரீரத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய வாழ்வையும் கட்ட வேண்டியது இருக்கிறது. கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பின்பு, ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய சாயலாய் ஏற்றுக்கொண்ட பின்பு, இந்த பாவம் நம்மை மேற்கொள்ள முடியவில்லை. பாவத்தை மேற்கொள்வதற்கு அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அதை மேற்கொண்டு அதில் கிறிஸ்துவின் சீஷர்களாய், கிறிஸ்துவுடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அப்படி வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய வருகை மட்டும், இந்த பூமி இருக்கு மட்டும் நாம் வேலை செய்துதான் வாழ வேண்டும். அவரை நாம் முகமுகமாய் சந்திக்கும் வரை, இல்லை என்றால் மரணம் நம்மை சந்திக்கும் மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்து நாம் சாப்பிட வேண்டும் என்பது கொடுத்த நியதியாகிவிட்டது. நாம் அவருடைய அரசாட்சியில் எப்பொழுது அவர் இந்த பூமிக்கு ரகசியமாக வரும் பொழுது, மீண்டும் 1000 அரசாட்சி உண்டாகும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு மேன்மை நாம் காணப்போகிறோம். அப்பொழுது நீங்களும் நானும் ஆளுகை செய்வோம். அதுதான் நமது நம்பிக்கை. தெய்வத்தின் வார்த்தை, அது உண்மையான வார்த்தை. நிச்சயமாக அவைகள் நடந்தேறப் போகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த உலகத்தில் அது நிச்சயம் நடைபெறப் போகிறது. உலகத்தின் சூழ்நிலைகள், காரிருள் எங்கும் சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனமாக கிறிஸ்துவுக்கென்று வாழ அழைக்கப்படுகின்றோம். உண்மையாக நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நாம் உண்மையாக செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். செய்ய வேண்டிய பிள்ளைகளாக, அவருடைய சீஷர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். வேதத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்மை அர்ப்பணித்து நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் இன்னும் கிட்டி சேர்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் நீங்கள் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். சிலருக்கு சில வேலைகளில் அவர்களுக்கு சந்தோஷமே இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. சில வேலைகளை செய்யும் பொழுது அவர்கள் மிகுந்த வேதனையோடு கூட அந்த வேலைகளை செய்வார்கள். அதற்கு காரணம் வேலை பளு அதிகமாக இருக்கும். இல்லைன்றால் அவர்களுக்கு மேலாக இருக்கிற மேனேஜர், மேலாளர் அவர்களை மிகுந்த அதிக கடும் சொற்களோடு கூட வேலை வாங்கி கொண்டிருப்பார். இதனால அவர்களுக்கு இந்த வேலைகள் மேலே ஒரு மிகுந்த சந்தோஷம் இல்லாமல், ஒரு ஆர்வம் இல்லாமல் அநேக வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த பூமியில் எந்த வேலை செய்தாலும் நாம் கர்த்தருக்கென்று வேலை செய்யும்படி அழைக்கப்படுகின்றோம். இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கென்று வேலைகளை செய்கிறோம், அதை கர்த்தருக்கென்று. அப்படி என்றால் அதை உண்மையுள்ள மனிதர்களாக நாம் அதை செய்ய அழைக்கப்படுகிறோம். நாம் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே அவரால் அந்த பலனை பெற்றுக்கொள்வோம் என்பதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். சமீபத்தில் ஒரு தொலைபேசியிலே ஒரு அருமையான ஐயா அவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் அப்படி ஜெபிக்க கேட்டுக்கொண்ட
அவர்கள் சில காரியத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். என்ன சொன்னார்கள்? ஐயா, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்தது, மிகுந்த சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது. என்னுடைய வாழ்நாளெல்லாம் மிகுந்த சந்தோஷம். அழகான மனைவியை ஆண்டவர் கொடுத்தார், நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல பிசினஸ் இருந்தது, நல்ல பிள்ளையை கொடுத்தார். இப்படி என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக ஓடிக்கொண்டே இருந்தது. நான் என்னுடைய வருமானத்திலே ஒரு பங்கை எடுத்து சேமித்து வைத்தேன், ஒரு பங்கை கடவுளுக்கு கொடுத்தேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சரியாக சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில் திடீரென்று என்னுடைய வாழ்வில் ஒரு இடி விழுந்தார் போல ஒரு போராட்டம் தோன்றியது. என்னுடைய மகனுக்கு திருமணமானது. அவர்கள் திருமணமாகி அவர்கள் தனி குடும்பமாக சென்றார்கள். நான் சேர்த்து வைத்ததிலிருந்து நான் ஒரு பகுதியை எடுத்து என்னுடைய வாழ்வுக்காக செலவழித்து கொண்டிருந்தேன். என்னுடைய நண்பன் ஒருவன் வந்து கொஞ்சம் பணம் வேண்டும் என்று கேட்க அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அந்த முழு பணத்தை அவர் ஏமாற்றி கொண்டு அவர் ஓடிவிட்டார். அதன் பின்பாக அவர் வரவே இல்லை. இப்பொழுது என்னுடைய ஜீவனத்திற்குரிய காரியங்களை நான் பார்ப்பதில் மிகுந்த சிரமத்தோடு கூட இருக்கிறேன். ஆகிலும் உங்களுடைய வார்த்தை எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது, நம்பிக்கையை கொடுத்தது என்று சொல்லி அவர்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். நான் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்தேன். ஐயா, நீங்கள் கூறுவதெல்லாம் உண்மை. நிச்சயமாக இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்மை ஏமாற்றி கொண்டே இருப்பார்கள். நம் கர்த்தருக்கென்று செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஜெயத்தை பெற முடியும் என்று சொல்லி அவர்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு ஆறுதல் படுத்தி அவர்களுக்காக ஜெபித்தேன். அன்புக்குரியவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சத்துருவானவன் பல்வேறு விதங்களிலே வந்து நம்மை எப்படியாகிலும் நயவஞ்சகமாக ஏமாற்றுவதற்கு அவன் முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்போ நான் அந்த ஐயாட்ட கேட்டேன், நீங்கள் ஏதாவது உங்களுடைய வாழ்நாட்களில் நீங்கள் செலவழித்த நாட்களில் பிஸ்னஸ் பண்ணும் பொழுது ஏதேனும் தீமையான காரியங்களை செய்தீர்களா? ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் உங்களுடைய பிஸ்னஸில் இருந்துச்சா? இல்லை என்றால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஏதேனும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருந்ததா என்று சொல்லி அவர்களோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தேன். நீண்ட நேரம் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். பேசிக்கொண்டே இருந்தவர்கள் சில இடத்துல வந்து ஸ்ட்ரக்காய் நின்றார்கள். அப்பொழுது சொன்னார்கள், ஐயா, இந்த காரியத்தை நான் தேவனுக்கு விரோதமாக செய்தேன், ஆகிலும் அதை தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் கேட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்கள். நான் அவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவர் மன்னிக்கிறவர், பின்பு மறந்து போகிறவர், அதை நினைத்து கொண்டிருப்பவர் அல்ல. பிரியமானவர்களே, அவைகளை இல்லாமல் அழித்து போடுகிறவர், நம்மை புதுப்பித்து நம்மை நடத்துகிறவர், நம்மை எப்பொழுதும் குற்ற உணர்வுள்ள மனிதனாக அவர் பார்க்கின்றவர் அல்ல. நம்முடைய இருதயம் நம்மை குறித்தே வாதித்து இப்படி வதங்கி கொண்டிருக்கும். ஆண்டவர் அப்படி அல்ல. நம்மை ஒருமுறை சந்தித்த பின்பு நம்முடைய பழைய மனிதனை களைந்து நாம் புதிய மனிதர்களாய் அவரோடு கூட பிரயாணப்படுகின்றோம். ஆம் பிரியமானவர்களே, புது பலன் உண்டாகிறது. இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் பொழுது புதிய கிருபை நமக்குள்ளாக உண்டாகிறது. ஆகவே தான் அவருடைய வசனத்தின் தெளிவிலே வழிநடத்தப்படுகிற அழைக்கிறோம். ஆம், ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் பொழுது புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்கிறவர்களாக மாறும் பொழுது ஆண்டவர் நமக்கு புதிய பலனை கொடுக்கிறார். பல லட்சங்கள் இப்படி ஏமாந்து போன அந்த அருமையான ஐயா சொன்னார்கள், இப்பொழுது நான் அதை குறித்து கவலைப்படுவதில்லையா, இப்பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இருக்கிறேன். எனக்கு இருக்கிற கொஞ்சத்தை வைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம் என்று சொல்லி சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை பிரத்யேகமாக விசேஷமாக அவருடைய சாயலாக படைத்ததினால் நீங்களும் நானும் அவருக்காக உண்மையாக வேலை செய்ய அழைக்கப்படுகின்றோம். நாம் வேலை செய்கிற இடம் ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கலாம், இல்லைன்றால் ஒரு மருத்துவமனையாக இருக்கலாம், இல்லைன்றால் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செக்டாராக இருக்கலாம், இல்லைன்றால் எம்என்சி பல்வேறு கம்பெனிகளாக இருக்கலாம். ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். எதை செய்தாலும் ஆண்டவரே, இந்த தொழிலை நீங்கள் ஆசீர்வதியும், இதில் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஏமாற்ற வருகிறவர்கள், இல்லை என்னை ஏமாற்ற நினைக்கிறவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்களை தடுத்து போடும். பிதாவே, இந்த எல்லா எல்கைகளிலும் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து 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 உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கட்டி நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் என்றால் உங்களை தடுக்க நினைக்கிற, இல்லையென்றால் உங்களை அமிழ்த்த நினைக்கிற எந்த சத்துருவும் உங்களை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. காரணம், நீங்கள் கிறிஸ்துவின் சாயலாய் கிறிஸ்துவுடைய சிந்தை உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் துவங்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் ஆமென் உங்களை பாதுகாக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை வழி நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து நாம் துவங்கும் பொழுது, நம்முடைய வேலைகளை ஆரம்பிக்கும் பொழுது அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு என்று சொல்லி எண்ண வேண்டும். இந்த பூமியிலே நாம் ஏதோ ஒரு சம்பளத்திற்காக வேலை பார்க்கிறோம் என்று சொல்லி எண்ணாமல் மிகுந்த பொறுப்புணர்வோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்ய வேண்டும். அநேகர் வேலைகளிலே உண்மை உள்ளவர்களாய் இருப்பதில்லை, அஜாக்கிரதையாக இருக்கிறதை பார்க்கிறோம்.
இல்லை என்றால் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாய் புரிந்து செய்வதில்லை. இப்படி பல்வேறு தவறுகள் நடப்பதனால் எஜமானுக்கு நாம் பிரியமில்லாதவர்களாக போய்விடுகிறோம். ஆகவே பல அழுத்தங்களை நாம் சந்திக்க நேரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே நாம் இது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வேலை என்று சொல்லி நீங்கள் எண்ணி எந்த வேலையானாலும் அதை நீங்கள் சந்தோஷத்தோடு ஜெபத்தோடு நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சில வாலிப பிள்ளைகளுக்கு சிலருக்கு ஒரு பெரிய இடத்துல வேலை கிடைக்கணும் நினைக்கிறாங்க. நல்லது தான், நினைக்கிறது நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறது மிகவும் உண்மையாகிவிட்டது. அது எப்பொழுதும் அத்தியாவசியமாக இருக்கிறது என பார்க்கிறோம். ஆகவே சின்ன வேலையில் முதலாவதாக நம்ம இருக்கிறதுலே நம்ம நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறி செல்வது அத்தியாவசியமாக இருக்கிறது. கவனமாக இருங்கள். சிலர் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி அவங்க பல ஆண்டுகளை வீணடித்து விடுகிறதை பார்க்கிறோம். இதனால் வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குழப்பத்தோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். பெற்றோர்கள் காலை எழும்பினுடன் இன்னைக்கு வேலை ஏதாவது போவியா, இன்றைக்கு வேலைக்கு செல்ல முடியுமா, இன்றைக்கி ஏதாவது இன்டர்வியூ வருமா, இப்படி அவர்கள் வெட்டியா நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா, இப்படி பல்வேறு வார்த்தைகள் ஆமேன் எல்லைகளை மீறும் பொழுது குடும்பத்திற்குள்ளாக சமாதானம் இல்லாமல் போய்விடும். நாம் கவனமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நம்முடைய பொறுப்பு வரும் பொழுது நாம் சரியாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்டு நாம் வேலைகளை நாம் பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கென்று வாழ வேண்டும். தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு இந்த பூமியில வாழ்வதற்கு. ஆகவே உழைப்பு என்பது தேவன் நமக்கு கட்டளையிட்ட ஒன்று. அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அதை இந்த பூமியில் இருக்க வரைக்கும், சரீரத்தை விட்டு ஜீவன் பிரியும் வரைக்கும் நாம் அதை செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறோம். ஆகவே கவனமாக நாம் செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 10:31 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், சிலர் கூட இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்வாங்க. அப்போ குடிக்கலாம்ல அப்படி சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, குடிப்பது என்பது நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக நீங்கள் நிதானமாக அறிந்து கொள்ள வேண்டும். புசித்தாலும் சாப்பிடுவதும் ஆகாரம், நீராகாரம், இதை குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று என்ன செய்யுங்கள், தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். டாஸ்மாகில் போய் குடிப்பது தேவனுடைய மகிமை உண்டு பண்ணுமா? இல்லை ஐயா, கவனமாக இருங்கள். எத்தனையோ குடும்பத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை ஆமேன் சொல்லுகிறதை நாங்கள் காதால ஊழியர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு நண்பனை சந்திக்க நேரிட்டது. அந்த அருமையான சகோதரன் மிகவும் ஒரு நல்ல நெருங்கிய நண்பர், நல்லாக ஜெபிக்கிற ஒரு அருமையான நண்பர். அவருடைய வாழ்வில் திடீரென்று சரீரத்தில் வந்த ஒரு சிறுநீரக பிரச்சனையிலே அவருடைய ஒரு சிறுநீரகம் செயலற்று போனது. அவரை சந்திக்கும்படியாக சென்றிருந்தேன். பிரியமானவர்களே, சந்திக்கும்படியாக சென்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்றார், சந்தோஷத்தோடு வரவேற்றார். அவருடைய முகத்தில் துக்கமில்லை. வாரத்திற்கு 3 முறை டயாலிசிஸ் பண்ண வேண்டும். ஒரு நாளும் துக்கமில்லை, முறுமுறுப்பில்லை. தேவனுக்கென்று மிகவும் உண்மையாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கணவனும் மனைவியுமாக கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர் கொடுக்கப்பட்ட வேலையை பொறுப்போடு கூட ஞானமாய் நிதானமாய் கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்க, பல நிர்பந்தங்கள் இருக்கிறது, சில காரியங்களை அவர் சரியாக கடைபிடிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தண்ணி தான் குடிக்க முடியும். ஏனென்றால் அந்த சரீரத்திற்கு, அந்த சிறுநீரகத்திற்கு அவ்வளவுதான் தண்ணி செயல்பட முடியும். யோசித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு அந்த 1/2 லிட்டர் தண்ணியில் அவர் எப்படி வாழ முடியும்? இத்தனை ஆண்டுகளாய் கர்த்தர் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, புசித்தாலும் குடித்தாலும் என்று சொல்லுகிற இந்த காரியத்திற்காக சொல்லுகிறேன். ஏதோ செய்கிறோம், ஏதோ என்னுடைய சரீரம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய சரீரத்தை அழித்து விடக்கூடாது. கவனமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம், ஞானமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். கர்த்தருடைய சித்தத்தை தேவனுடைய மகிமைக்கென்று நம்முடைய சரீரமானாலும் நம்முடைய செயலானாலும் நாம் சாப்பிடுகிற உணவு எதுவாண்டாலும் அது கர்த்தருடைய தேவனுடைய மகிமைக்கென்று செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் இதை ஞானமாக கையாள வேண்டும். ஆகவே நம்முடைய வேலை தேவனிடத்திலிருந்து வந்த மிகப்பெரிய பொறுப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அருமையான ஒரு அரண்மனையை, ஒரு பெரிய மாளிகையை கட்டி கொண்டிருந்தார்கள். அங்கே பலர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பொறுப்பான பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நபர் அவர்களிடத்தில் சென்று சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு நபரிடத்தில் கேட்டார், அந்த வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில், நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. அந்த சகோதரன் சொன்னார், பார்த்தால் தெரியவில்லையா, இவ்வளவு மிகப்பெரிய சவரை நான் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். இன்னொருவரை பார்த்து கேட்டார். அவர் தச்ச வேலை, மர வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து, நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டீர்கள் கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார்,
பார்க்க தெரியவில்லையா, நான் மரங்களை இழைத்து கொண்டிருக்கிறேன், எவ்வளோ மிகப்பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி சொன்னார். கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு டீமில் போய் அவர்களை பார்த்து கேட்குறார். அங்கே கல் உடைத்து கொண்டிருந்த சில மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களை பார்த்து கேட்டார். அவரிடத்தில் கேட்கும் பொழுது ஒருவரிடத்தில் கேட்டார், நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு மிகப்பெரிய மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறேன், அதனுடைய அஸ்திபார கற்கள் தான் இவைகள் அப்படின்னு சொல்லி மிகுந்த ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட மிகுந்த உற்சாகத்தோடு கூட சொன்னார். பாருங்க, ஒரு வேலையை பொறுப்போடு கூட ஒரு மிகவும் தரிசனத்தோடு கூட திட்டத்தோடு கூட செய்ய அழைக்கப்படுகிறோம். ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம், அப்படி அல்ல. உதாரணத்திற்கு இதை சொன்னேன். எவ்வளவு கவனமாக, எவ்வளவு ஞானமாக, எவ்வளவு பொறுப்புணர்வோடு செய்ய வேண்டியது இருக்கிறது பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு கல்லை உடைத்து கொண்டிருக்கிறவன் தெளிவாக சொல்லுகிறான், நான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டி கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக கொண்டு செல்வார். நீங்கள் மிகவும் கடமை உணர்வோடு ஞானமாய் செய்யும் பொழுது நீங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் கவனமாக இருங்கள். இன்றைக்கு பல அதிகாரிகளும் ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், பல முதலாளிகளும் ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகிலும் நீங்கள் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு தேவனுடைய மகிமைக்கென்று நீங்கள் செயல்பட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இரண்டாவதாக சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் என்னை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஒரு விசுவாசமான ஊழியக்காரராய், உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரராய், உண்மையுள்ள ஒரு சேவகனாய் இருக்க அழைக்கிறார். உண்மையாய் நேர்மையாய் செய்ய அழைக்கின்றார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியில் இருந்தாலும் ஏமாற்றுகிறவர்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். அது ஒரு பிசாசனுடைய கூட்டம்தான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவனுடைய வேலை அதுதான். அவன் செய்து கொண்டே இருப்பான். நம்மை ஏமாற்றுவது, நம்மை வஞ்சிப்பது, அதுவும் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கென்று வாழ விரும்புகிற பிள்ளைகளை துரிதமாய் வஞ்சிப்பது, அதுதான் அவனுடைய வேலை. அதனால் நம்ம விழுந்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளை அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். எங்களுடைய பிள்ளைகளை அப்படி ஒப்புக் கொடுங்க, உங்களுடைய குடும்பத்தை அப்படி ஒப்புக் கொடுங்க, உங்களுடைய வேலையை அப்படி ஒப்புக் கொடுங்க, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் அப்படி ஒப்புக் கொடுங்க. உண்மையாய் செய்யணும் ஆண்டவரேன்னு ஒப்புக் கொடுங்க. உங்கள் பிஸ்னஸில் உங்களோட சேர்ந்து வேலை செய்கிற வேலையாட்கள் மேலே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு வேலையாட்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, உண்மையாய் செய்ய பலன் தார ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார், உங்களை மல்டிபிளாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களை சரியாய் வழி நடத்தும். ஒரு நாளும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் அவைகள் பனி போல உருகி போகும், அவைகள் கரைந்து போகும். ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது. காரணம், நீங்கள் கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட மாளிகையாக இருக்கிறீர்கள். ஆமென். கல்வாரி நாதர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறவரை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக. அப்போ நம்முடைய வேலையில் நாம் பொறுப்புள்ளவர்களாக நிற்கும் பொழுது, ஆண்டவர் ஜாக்கிரதையோடு கூட செய்யும் பொழுது, ஆண்டவர் நம்மை ராஜாக்களுக்கு முன்பாக, அப்படி என்றால் நல்ல கௌரவிக்கிறார், நல்ல உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகிறார். சிலர் வேலைக்கு போகும்போது சரியாக போகிறதே கிடையாது, சரியாக நேரத்திற்கு போகிறது கிடையாது, ஏனோ தானு செயல்படுறது. இன்றைக்கி ஒரு நல்ல மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்குடைய ட்ரெஸ் கோடு இப்படி தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போகிறதில்ல, அந்த மீட்டிங்க்கு ஆயத்தமாக போகிறதில்ல. சிலர் நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுருவாங்க, நீட்டாக போயிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் என்ன ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதுக்கு ஆயத்தமாக இருப்பதில்லை. ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? ஞானமுள்ளவர்களாய், ஆமென், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அப்படி நம்மை அழைக்கிறார். ஒரு அலுவலகத்தில் 2 ஊழியர்கள் இருந்தாங்க. 2 ஊழியர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு ஊழியர் அவருடைய மேலாளர், மேனேஜர் இருந்தார்னா ரொம்ப பரபரப்பாக வேலை செய்வார். எப்பொழுதும் ரொம்ப தீவிரமாக செய்வார். முதலாளி இருந்துட்டா போதும், பயங்கரமாக வேலை செய்வார். அது அப்படி, இது எப்படி சார், அது எப்படி சார், அவர்கிட்ட அவரே கேள்வி கேட்டு பல காரியங்களை வேகமாக கம்பெனி அவர் தான் நடத்திட்டு போகிற மாதிரி செய்வார். அவர் போன உடனே ஃபைலை தூக்கி அப்படி போட்டுட்டு, அப்பாடா இவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சேரில் போய் உட்காந்துருவார். அப்புறம் டீ கடைக்கு போவார். இப்படி தான் அவருடைய நேரம். நிறைய பேர் இப்படி போலியாய் நடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே அலுவலகத்தில், அதே பிஸ்னஸில் இன்னொருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். முதலாளி வந்தால் என்ன, மேனேஜர் வந்தால் என்ன, போனால் என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவர் சரியாய் நிதானித்து பொறுப்பாய் அதை நிறைவேற்றி கொண்டே இருந்தார்.
எந்த இடத்துல எதை செய்யணும், எப்போ ரிப்போர்ட் கொடுக்கணும், யாருக்கு என்ன ப்ரெசன்ட் பண்ணணும், எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு வந்தார். ரொம்ப பரபரப்பாக செய்ய மாட்டார், வெளியில் தன்னை காண்பிச்சிக்க மாட்டார், ரொம்ப அமைதியாக இருப்பார். அதனால் அவருக்கு ஒரு மதிப்பு இல்லை. ஆனால் இந்த ஏமாற்றுகிற அந்த ஊழியனை தான் அந்த முதலாளி பல இடத்துக்கு காரில் கூப்பிட்டு போகிறது, அப்படி செய்கிறது, இப்படி செய்கிறது, அப்படி செஞ்சு கொண்டு வந்தார். சில நாட்கள் போனது, கம்பெனியினுடைய சில ஆண்டு விழாக்கள் நடைபெற்றது. கௌரவிக்கிற நிகழ்வு, பல அரசு விருந்தினர்கள் வந்தார்கள், பல முதன்மை செயலர்கள் பலர் வந்தார்கள். அந்த விழாவில் கௌரவிக்கிறதுக்கு ஒரு பெரிய நேரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது இந்த அமைதியாய் அலட்டாமல் வேலை செய்து கொண்டிருந்தார்ல, அவரை கூப்பிட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரொக்க பரிசை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு வேலை உயர்வையும் கட்டளையிட்டு சம்பள உயர்வையும் கொடுத்தாங்க. இந்த ரொம்ப அப்படி இப்படி வேலை செஞ்சாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. எஜமானுக்கு பக்கத்திலே தான் நிற்கிறான், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. எஜமான் அதை புரிந்து கொண்டார். இந்த மனிதன் மிகவும் நேர்த்தியாய், சரியாய், பொறுப்பாய் செய்கிறான் என்பதை அறிந்தவுடன் ஆண்டவர் நீசருக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக, எல்லா அதிகாரிகளுக்கு முன்பாக அவன் கௌரவிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. பொறுப்போடு நாம் சரியாக செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அதே போல எந்த ஒரு வேலை செய்தாலும் ஒரு மனதோட நன்மையாக செய்யணும். மூன்றாவதாக ஒரு நிறுவனம் இல்லைன்னா ஒரு ஊழியம், எந்த ஒரு காரியமானாலும் உங்கள் பிஸ்னஸ் நல்லா வளரணுமா, உங்கள் குடும்பம் முதல்ல ஒன்றா இருக்கணும், ஒன்ன ஸ்பிரிட் வேணும். அப்புறம் உங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும், உங்கள் டாப் லெவல் லீடர்ஸ், உங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் ஒன்ன ஸ்பிரிட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க. அதுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணுங்கள், அதுக்கு அவர்களோடு கூட பேசுங்க. பிசாசு தந்திரமாக இதை உடைத்து போடுவான். சங்கீதம் 133:1 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஒருமித்து வாசம் பண்ணால்தான் அந்த நன்மையும் இன்பமும் உண்டாகும். ஒருமித்து வாசம் பண்ணலன்னா என்ன இருக்கும், தீமையும் துன்பமும் தான் உண்டாயிருக்கும். அப்போ ஒரு மனம் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறதை நான் பார்க்குறோம். ஒரு கட்டை இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஒரு கட்டையை தனி கட்டையாக இருந்துச்சுன்னா எளிதாக உடைச்சிடலாம். அதே நேரத்தில் ஒரு 5 கட்டை சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை உடைக்கவே முடியாது. ஒரு அடுப்பில் விறகு எரிந்து கொண்டிருக்கு, நிறைய கட்டைகள் இருக்கு, அது சேர்ந்து அப்படி நல்லா பற்றி எரிந்து கொண்டிருக்கும். தனித்தனியாக பிரித்து வச்சு பாருங்கள், கட்டைகள் எரியாது, பயனற்று போயிடும், பலன் இல்லாமல் அவைகள் அணைந்து விடும். ஆகவே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படி நாம் ஒரே மனதோடு கூட இந்த நிறுவனத்திற்காக உண்மையுள்ளவர்களாக, பொறுப்புள்ள, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நாம் சரியாக நிற்கும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை சேருங்கள். ஆண்டவருக்கு ஆமென். நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், தேவனுக்கு மகிமை சேர்க்கிறவர்களாய் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கணும். அப்போ தான் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. நான் ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி வேலை பார்த்துட்டே படித்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போ அந்த வேலை பார்க்குற அந்த அதிகாலையிலே போயிடுவேன். இப்போ அந்த அதிகாலை என்னுடைய டேபிளுக்கு போகிறதுனால நியூ டெஸ்ட்மெண்ட், அந்த சோப்பு கலரில் இருக்கும், அதை சின்ன பைபிள் அதை திறந்து வச்சு வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிப்பேன். அப்போல்லாம் கம்ப்யூட்டரே வராத காலங்கள். அப்படி ஒவ்வொரு முறையும் அதை வாசிக்கும்போது என்னுடைய மேனேஜர் பார்ப்பார், என்னுடைய முதலாளி பார்ப்பார், எல்லோரும் பார்ப்பாங்க. நான் அதை ஆரம்பிச்சுட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆரம்பிப்பேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பிஸ்னஸை ஆசீர்வதித்தார். என்னுடைய வேலை மிகவும் சிறப்பாக இருந்தது. எனக்கு சில எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து கூட என்னிடத்துல வேலை வாங்கிக்குவாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக செய்வேன், சந்தோஷமாக செய்து முடிப்பேன். நாட்கள் போனது, காலங்கள் போனது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். கௌரவிக்கப்படும் பொழுது என்னை எப்படி சொல்லி கௌரவித்தார்கள் தெரியுமா? ஏராளமான அன்றைக்கு அந்த கம்பெனியினுடைய நிறுவனம் மிகவும் மல்டிபிள் லெவலில் பெருகிவிட்டது. ஆகவே கௌரவிப்பதற்கு பல்வேறு பொருட்கள் கொடுத்தார்கள், பல ரொக்க பரிசுகளை கொடுத்தார்கள். அப்படி கௌரவிக்கும் பொழுது எனக்கு அடைமொழியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த அருமையான சகோதரன் ஒவ்வொரு நாளும் ஒரு சிகப்பு அட்டை போட்ட புத்தகத்தை படிக்காமல், அவருடைய தெய்வத்தை நோக்கி வேண்டாமல் அவர் வேலையை துவக்குவதில்லை. அதனால்தான் இவ்வளவு பெரிய உயர்வை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி வாழ்த்தினார்கள், சொன்னார்கள். ஆம், எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சாட்சி. ஆம், நம்முடைய பலன் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார்.
கலாத்தியர் 6:9 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல், மனக்குறைவில்லாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்கிறவர்களாக இருப்போம். சில நேரங்களில் நம்முடைய உழைப்புக்கு உடனடியே அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. நம்முடைய உழைப்புக்கு நன்மை பாராட்டு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் தேவன் அதை மறக்கவே மாட்டார். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவர் சகலவற்றை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கரம் ஒரு நாளும் குன்றி போவதில்லை. அவருடைய பிள்ளைகள், உங்களுடைய சரீரம் அவருடைய சரீரம். உங்களுடைய உழைப்பு அதை கர்த்தர் கனம் பண்ணி மகிமைப்படுத்துவார். அதனால் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லைகளை பெருகச் செய்வார். ஆகவே நம்முடைய வேலை தேவன் கொடுத்த வேலை, உன்னதமான வேலை, பொறுப்பான வேலை. அது தேவனுக்கென்று நாம் உண்மையுள்ளவர்களாக அதை உண்மையோடு செய்யணும். முழு மனதோடு ஒற்றுமையோடு செய்வோம். அர்ப்பணிப்போடு நாம் செய்து முடிப்போம். தேவன் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக, கர்த்தருக்கு மகிமை சேர்க்கிறதாக நாம் செய்வோம். தேவன் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் நாம் மனிதனுக்காக அல்ல, கர்த்தருக்காக நாம் செய்கிறோம் என்பதை நம்ம பார்ப்போம். ஒரே வேலை தான், ஆனால் நம்முடைய மனசு எவ்வளவு கவனமாக இருக்குன்னு பார்க்கணும். ஒரே வேலையை தான் 3 விதமான டீம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு கல்லை உடைத்து கொண்டவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தரிசனம் இருந்தது. ராஜாவின் மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அவருடைய சிம்மாசனத்தை கட்டுகின்றவர்களாக உங்களை அழைக்கிறார். உண்மை உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். உங்களை உயர்ந்த இடத்துல, தேசத்தின் உயரிய எல்லைகளை ஆண்டவர்களை கொண்டு செல்வார். உண்மை அர்ப்பணிப்போமா? தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் விட்டு விடுவோமா? தேவன் விரும்புகிற காரியங்களை பெற்றுக்கொண்டு செய்வோமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத எவைகள் இருந்தாலும், உங்களுடைய பிஸ்னஸில் இருந்தால், உங்களுடைய குடும்ப காரியங்களில் இருந்துச்சுன்னா அதை விட்டு, உங்களுடைய தொழில்களில் இருந்துச்சுன்னா அதை விட்டு, ஆண்டவரே இவைகளிலிருந்து எனக்கு ஒரு புது தொழிலை செய்வதற்கு எனக்கு ஞானம் தாங்க கேளுங்க. அவர் உங்களுக்கு ஞானம் தருவார், பலன் தருவார். முதலீடு செய்வதற்கு அவர்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. உண்மையோடு செய்கின்ற மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய வேலைகளிலே ஆண்டவரே பல்வேறு நாட்கள் உழைத்தவர்கள் அதற்குரிய ஊதியத்தை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலத்தில் அவர்கள் அறுவடை செய்வதற்கு, நன்மை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடும். உடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். மனச்சோர்வை விலக்கி போடும். ஆண்டவரே, உம்முடைய மெய் சமாதானம் இருக்கட்டும். ஆண்டவரே, பல வேலைகளை உண்மையில்லாமல் செய்கின்ற அநேகருக்கு வருகின்ற சாபம், ஆண்டவரே, நன்மை இல்லாமல் தீமைகள் பெருகுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இதில் அர்ப்பணித்து இன்றைக்கு தங்களை அதை விட்டு விலகுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உண்மையாய் செய்ய தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்வையும் கர்த்தர் நீங்கள் பலப்படுத்துங்க. ஒவ்வொருவர் மேலே நன்மை உண்டாகட்டும் என்று சொல்ல நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் அவர்கள் மேலே எப்பொழுதும் தங்கியிருக்கட்டும். பொல்லாப்பு தீமை அவர்களை தொடாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளுவீராக. தெய்வீக சமாதானம் அவர்களை ஆட்கொள்வதாக. யார் யார் இன்றைக்கு உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை பெருகச் செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய எல்லைகளை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.